ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஃபாஹிமா. இப்போது நம்மளுடைய இந்த பைத்தான் பேசிக் லேர்னிங்கில் செகண்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு டப்பா தேவைப்படும்ல. அந்த டப்பா தான் எப்பயுமே நம்மளுக்கு வேரியபிளாக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வரைகிறது ஒரு சிப்ஸு இல்லைனா ஏதோ ஒரு மிக்சர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் அப்படின்றது ஒரு பேக்கெட்குள்ளே இருக்கும், கரெக்டாக? இந்த பேக்கெட் இதுதான் பேக்கெட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கெட் இல்லாமல் அந்த மிக்சர் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், கீழே கொட்டி போயிடும். ஸோ அப்போ அந்த மிக்சரை நீட்டாக நம்ம வச்சாதான் அது நம்மளுக்கு அடுத்தடுத்து யூஸ் பண்ண முடியும். மிக்சர் வெளியே போட்டோன்னா அது சவுத்து போயிடும். ஸோ அது மாதிரி மிக்சரை இந்த டப்பா இப்போ வரைஞ்சிருக்கிற டப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த டப்பாலேயோ இல்லை ஒரு பேக்கெட்லேயோ தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படி வைக்கிறது தான் கரெக்டு. ஸோ இப்போ இந்த டப்பா இப்போ பேக்கெட்லேயோ இல்லை டப்பாலேயோ நம்ம மிக்சரை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ மிக்சருக்கு பதிலாக இந்த மஞ்சள் தூள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேக்கெட்டுக்கு பேர் மஞ்சள் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டப்பாக்குள்ளே உப்பை போட்டு வைக்கிறேன்னு வைங்க, அதை உப்பு டப்பா அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த பேக்கெட்டு இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சரையோ மஞ்சத்தூளையோ உப்பையோ, அந்த உப்பெல்லாம் என்னது வேல்யூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பேக்கெட்டு இந்த டப்பா தானே ஸ்டோர் பண்ண உதவுது. ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவுறதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், வேரியபிள்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அதுக்குள்ளே உப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த உப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த டப்பா யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறதெல்லாம் என்னது, வேரியபிள். அப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் மிக்சரை தான் மஞ்சத்தூள்னு ஆக்கிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த மஞ்சத்தூள் உள்ளே கிடக்குதுல்ல அது, அப்புறம் இந்த உப்பு உள்ளே கிடக்குதுல்ல அதெல்லாம் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மஞ்சள் அப்படின்றது என்னது, இந்த பேக்கெட்டுக்கு பேர் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் பேக்கெட். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உப்பு டப்பா, இது உப்பு டப்பான்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் பேக்கெட்னு ஒரு பேர் வச்சுருக்கோம்ல, மஞ்சள் டப்பா உப்பு டப்பா அப்படின்னு அதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். நம்மளாம் ஸ்டிக்கரில் எழுதி ஒட்டுவோம்ல சில நேரம் வீட்டில், அப்போ அதுதான் அதுக்கு வைக்கிற பேர். அந்த பேர் தான் பார்த்துட்டோம்னா வேரியபிள் நேம். லைட்டாக கிறுக்கிட்டேன், சாரி. அதான் ஓகேங்களா? அந்த பேக்கெட்டுக்கு நம்ம பேர் வைக்கிறோம்ல, அந்த பேர் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த பேர் தான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேரியபிள் நேம். ஓகேவா? இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், வேரியபிள்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் எழுதிட்டேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ன்னு கொடுக்குறேன். அப்போ ஏ அப்படின்ற வேரியபிளில் நான் 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி பின்ற வேரியபிளில் 20ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போது பிரிண்ட் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 13 வருது. ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால தான் அதை எடுத்து ப்ளஸ் பண்ணுறப்ப 13 வருது, இல்லைனா நம்மளால் வர வைக்க முடியாது. இப்போ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா அதை நான் சொன்ன மாதிரி ஏல 10ம் பியில் 20யும் ஸ்டோர் ஆகிருக்கு. ரெண்டையும் எடுத்து ப்ளஸ் பண்ணோம்னா 13ன்றது வருது. ஏபி இஸ் வேரியபிள். ஓகே, அண்டு 10ம் 20யும் வேல்யூ. தென் இதை நம்ம இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டு கூட பண்ண முடியும். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு போட்டுட்டு சீன் போட 13 வருது. பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன எடுக்கு அப்படின்னா, இதை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், சாரி டயக்ராமேட்டிக்காக சொல்கிறேன். இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், நியூ வந்துக்கலாம். இப்போது இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ஏன்ற பேரில் ஒரு டப்பா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், வேரியபிள் டப்பா. அதுக்குள்ளே 10ன்ற வேல்யூவை போட்டுக்கிறோம். அடுத்து பின்ற ஒரு வேரியபிள் டப்பாவை ரெடி பண்ணி அதுக்குள்ளே 20ன்ற வேல்யூவை நம்ம போட்டுக்கிறோம். இப்போது இந்த 10 அண்டு 20 இது ரெண்டுத்தையும் நம்ம வெளியே எடுத்து ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ மஞ்சத்தூளையும் உப்பையும் எடுத்து கலப்போம்ல,
மஞ்சள் உப்பு ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு மசாலாவாக ஆகும்ல, அது மாதிரி தான் இது. பட் 13 வருது. இப்போது 3Cன்றதுக்குள்ள A+B ரெண்டுத்தையும் கலந்து இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், எப்போ வேணும்னாலும் எடுத்து போட்டுக்கலான்னு. அப்படின்ற வேலையை தான் நான் இங்கே A+Bன்றதை Cக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்றதுல மஞ்சத்தூளும் பீன்றதுல உப்பும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி ஏன்றது இங்கே என்ன இருக்குது 10, பீன்றதுல என்ன இருக்குது 20. அது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு இதுக்குள்ளே என்னவா இருக்குது சீனு, அதாவது 30 அப்படின்னு இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 30. அப்போது இந்த சீக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், மஞ்சளும் உப்பும் சேர்ந்து வேறு ஒரு மசாலா ஸ்டோர் ஆகிருக்க மாதிரி 30ன்றது தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம சியை பிரிண்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா 30ன்றது வந்துடுது. ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 30ன்றது வருது. இதுதான் கைஸ் இங்கே நடந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.